ஒரு உண்மை கதை ஒன்று சொல்லட்டா. 1955ல சான் பிரான்சிஸ்கோல ஒரு பையன் பிறக்கிறான். சின்ன வயசுல இருக்கும் போதே கம்ப்யூட்டர்ஸ் மேலேயும் டெக்னாலஜிஸ் மேலேயும் ரொம்ப ஒரு அதிக ஆசை அவருக்கு வந்து இருந்தது. அவர் வந்து காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்பவுமே அவர் வந்து காலேஜ் விட்டு வெளியே வர்றாரு. பிகாஸ் he thought that formal education is not the right path for him அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டு டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் அதை பர்சியூ பண்ணுறதுக்காண்டி அந்த வழியோடி போக ஆரம்பிக்கிறாரு. 1976ல அவரும் அவரோட ஃப்ரெண்ட் ஸ்டீவ் ஓஸ்னியாக் அப்படின்னு சொல்ற ஒரு அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு கரேஜில் வச்சு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் வந்து கொடுக்கல. பட் செகண்ட் ப்ராடக்ட் வந்து 1977ல வந்து வெளிவிடுறாரு. அது வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் வந்து அடைஞ்சு அவரோட கம்பெனியை ஒரு டெக் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஒரு பெரிய ஒரு கம்பெனியா வந்து உள்ள வருது. பட் அவரோட ஜேர்னி வந்து அதுக்கடுத்து ஸ்மூத்தாகவே இல்லை. 1985ல வந்து அவர் கம்பெனிக்குள்ளே இருந்த ஸ்ட்ரகிள்னால அவரோட ஓன் கம்பெனியில் இருந்தே அவர் வந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவர் வந்து சும்மா இல்லாமல் இன்னும் பல கம்பெனிஸ் வந்து உருவாக்குறாரு. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராகவும் பிக்சர் அந்த கம்பெனியோட கோ-ஃபவுண்டராக வந்து அவர் வந்து இருக்கிறாரு. பட் அவரோட ஓன் கம்பெனி வந்து அவர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தத்தளிச்சிட்டு இருந்ததுனால 1997ல வந்து அவரை திரும்ப உள்ளே கொண்டு வர்றாங்க. அவரோட கம்பேக் வந்து அந்த கம்பெனியோட ஒரு ஹியூஜ் சக்ஸஸோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக வந்து இருக்குது. அவர் வந்து பல டெக்னாலஜிஸ் கொண்டு வர்றாரு, பல இனோவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. எல்லாமே சிம்பிளிசிட்டியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ அது வந்து டெக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு கிங் மாதிரி இருக்குது. ஈவன் நவ் நிறைய பேரோட ஆசை வந்து அந்த கம்பெனியில் இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம எல்லாரும் ஆசைப்படுற இந்த ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை பற்றி தான் நம்ம ஒரு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட வாழ்க்கை கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட். அவர் வந்து அவரோட ஓன் கம்பெனிலேருந்து வெளியே வந்தாலும் அது வந்து ஒரு ஃபெயிலியரை எடுக்காமல் இன்னும் பல கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பல கம்பெனிஸ் உருவாக்கி அவர் வந்து திரும்பவும் ஒரு சக்ஸஸ் வந்து அடைஞ்சார். அண்ட் பேஷன், அவரோட பேஷனுக்காண்டி அவர் வந்து உழைச்சார். டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர் தான் எனக்கு வந்து சரி வரும், நான் அதுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவரோட பேஷனுக்காண்டி உழைச்சார். ஸோ ஃபெயிலியர் இஸ் நாட் ஆக்சுவலி a failure, it's a practice. Practice again and success, and don't give up your passion, work for your passion. Thank you.